அஸ்ஸலாமு அலைக்கும். பொரியல்லே ரொம்ப ரொம்ப ஈஸியான பொரியல். அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான பொரியல். ரொம்ப சீக்கிரமா செஞ்சிரலாம். அவரைக்காய் பொரியல். இது வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நம்ம ரசத்துக்கு, வெரைட்டி ரைஸுக்குலாம் அட்டகாசமா இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு 2 கைப்பிடி அளவுக்கு நீட்டமா நறுக்குன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து லைட்டாக வதங்கினா போதுமானது. இந்த ஸ்டேஜில் உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போவே நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா இந்த பொரியலுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா கலர் மாறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வெங்காயம் லேசாக வதங்கினா போதுமானது. ஒரு 4 பல்லு பூண்டை வந்து தட்டி போட்டுக்கோங்க. பூண்டு இல்லைன்னா இஞ்சி கூட போடுங்க. அது நல்ல ஒரு தனி சுவையை கொடுக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க அவரைக்காவை சேர்த்துடலாம். அவரைக்காய் வந்து கழுவிட்டு தான் வந்து நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு கழுவிடாதீங்க. அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த வெங்காயம் ஃபுல்லாக வந்து அவரைக்காயில் படுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா வந்து உங்களுக்கு மடிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு, நீங்கள் தேங்காய் பூ சேர்க்குறா இருந்தால் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. அப்படி தேங்காய் பூ நீங்கள் சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து நம்ம செய்யும்போது நம்ம பருப்பானோ, சாம்பார், ரசம் அதுக்கெலாம் வந்து நல்லா சுல்லாப்பாக இருக்கும். இல்லை மற்ற வெரைட்டி ரைஸு, அதுக்கப்புறம் புளிக்குழம்பு அதுக்கெலாம் செய்யும்போது நம்ம வந்து தேங்காய் பூ சேர்த்து செஞ்சோன்னா அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெரைட்டி ரைஸுக்கு வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். முக்கியமாக தயிர் சாதத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் அவரைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். விருப்பப்பட்டீங்கன்னா யாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும்.